தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/11/2025 சனிக்கிழமை, மிருகசீரிஷ நட்சத்திரம், இரவு 3:46 வரை, பிறகு திருவாதிரை. இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள், சங்கடகர சதுர்த்தி. சங்கடங்கள் இல்லாத மனிதர்களே இல்லை. ஏதாவது ஒரு தொல்லை அவங்க மனசுல இருக்கும். ஆகையினாலே தான் இதற்கு என்ன வடிகால்னு சொல்லி கேட்பாங்க. அந்த சங்கடம் தீர்வதற்குரிய விரதம் இருக்க வேண்டிய நாள் சதுர்த்தி. அந்த சதுர்த்தி இன்றைக்கு வருகிறது. சதுரம்னா 4 பக்கமும் கோடு பூர்த்தியாவது. ஆக வாழ்க்கை பூர்த்தியாக வேண்டுமானால் சதுர்த்தியிலே விரதம் இருக்கணுங்கிற. இன்றைக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னா, ஆனைமுக பெருமானை கும்பிடணும். பிள்ளையார்பட்டியில் பார்த்தா இன்றைக்கு லட்சக்கணக்கான கூட்டங்கள் வரும். எல்லா ஆலயங்களிலேயும் ஆனைமுக பெருமானுக்கு இடமெல்லாம் கூட்டங்கள் இன்றைக்கு வரும். ஆனைமுக பெருமானுக்கு ஒரு பாடல், கற்பகமூர்த்தின்னு இங்கே உள்ள சாமிக்கு பேர். கற்பகம் மாதிரி, நமக்கு கற்பக விருட்சம் மாதிரி வாழ்க்கையை வளப்படுத்தி கொடுக்கறதுனால கற்பகமூர்த்தினே அதற்கு பேர். கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தின்னு நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம். எங்களுடைய கிரிவலத்தில் நாங்கள் படிக்கிற முதல் பாடல் இது. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுதின பாடல். கற்பகமூர்த்தி சன்னதியில் கிரிவலம் தொடங்குகிற பொழுது இந்த பாடலை படிப்போம். அதில் விநாயகருக்குன்னு உரிய பாடலை எதை வேணுமானாலும் நீங்கள் இன்றைக்கு படித்து கும்பிடலாம். கற்பகமூர்த்தி ஐயா, கற்பகமூர்த்தி, எங்கள் கனவுகளை நனவாக்கும் கற்பகமூர்த்தி, அற்புதமாய் வீற்றிருக்கும் கற்பகமூர்த்தி, உன்னை அனுதினமும் தொழுதிடுவோம் கற்பகமூர்த்தி, செந்திலுக்கு மூத்தவனே கற்பகமூர்த்தி, அந்த சிவபெருமான் பெற்றவனே கற்பகமூர்த்தி, வந்தவர்கள் அனைவருமே கற்பகமூர்த்தி, நீ வரங்கொடுப்பாய் என்றறிந்தோம் கற்பகமூர்த்தி, ஆனைவடி வானவனே கற்பகமூர்த்தி, நல்ல அருகம்புல் ஏற்றவனே கற்பகமூர்த்தி, பானைவயிர் ஆனவனே கற்பகமூர்த்தி, அந்த பரமனுக்கு திருமகனே கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மணங்கமழும் கற்பகமூர்த்தி, சந்தனத்தில் மணங்கமழும் கற்பகமூர்த்தி, நல்ல சதுர்த்தியிலே வரங்கொடுக்கும் கற்பகமூர்த்தி, மந்திரத்தில் ஓம் வடிவம் கற்பகமூர்த்தி, உன்னை மறவாமல் போற்றிடுவோம் கற்பகமூர்த்தின்னு பாடல். அதாவது இந்த மாதிரியான சனிக்கிழமை அன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி வருது இல்லையா? சனி பிடிக்காத தெய்வம்ங்கிறது அனுமனும் பிள்ளையாரும். ஆக அந்த பிள்ளையாருக்கு வந்த நாள் சதுர்த்தி. சனிக்கிழமையில் வருகின்ற பொழுது, சனி என்றாலே ஆயுள்காரகன். உங்களுடைய ஆயுள் நீடிக்க, வறுமையிலிருந்து விலக, வளர்ச்சி கூட, ஆரோக்கியம் சீராக, செல்வ வளம் பெருக, தொழில் வளம் பெருக, இன்று ஆனைமுக பெருமானை வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் தரும் தகவல் அதிகாலையிலேயே கிடைக்கின்ற நாள். மனக்கசப்புகள் மாறும், பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். புண்ணிய காரியங்களுக்கும் பொருளுதவி செய்து கொடுப்பீர்கள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, மாலை 4:05 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன் உச்சம் பெற்றிருப்பதனாலே அச்சமில்லாத வாழ்க்கை அமையும். பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். எதை நீங்கள் எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும் அளவுக்கு உங்களுக்கு கிரகநிலைகளும் இன்றைக்கு சாதகமாகவே இருக்கின்றன. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு மாலை 4:05க்கு மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகின்றார். சந்திரன் தனாதிபதி சாயந்தரம் மாலை 4 மணிக்கு மேல் வருவதனாலே காலை நேரத்தை காட்டிலும் மாலை நேரம் மிகச் சிறப்பாக இருக்கும். எந்த தொழில் செய்தாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி, அதில் உள்ள எதிர்பார்ப்புகள் இன்று மாலை உங்களுக்கு நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இல்லம் தேடி வரப்போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரலாம். வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். போட்டிகளை சமாளித்து புது முயற்சிகளிலே நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கின்ற இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியிலேயே குரு பகவான். குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்திலும் பதிகிறது. எனவே பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்குவீர்கள். வாழ்க்கை துணை வழியே வசந்தம் உருவாகும். 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பூர்வீக சொத்துக்கள் தகராறுகள் அகலும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். இன்று உங்களுடைய தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த புது முயற்சியில் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. 7லே சனி, ஆனால் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். எனவே பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் வரலாம், அது சுமூகமாக முடியும். சோகங்கள் மாறி சுகங்கள் கிடைக்க வேண்டுமானால்
இன்றைக்கு நீங்கள் ஆனைமுக பெருமானை வழிபட வேண்டும். உங்கள் ராசியிலேயே கேது இருக்கின்றார், ஞானகாரகன் கேது. கேதுவுக்குரிய தெய்வமே பிள்ளையார் தான். எனவே இன்று நீங்கள் அதிகாலையில் ஆனைமுக பெருமானுக்கு சிதற்காய் எடுத்து வழிபட்டு பிறகு அவருக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டெல்லாம் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக படிப்படியாக மாறும். விரயஸ்தானத்திலே வியாழன் இருப்பதால் வரவை காட்டிலும் செலவு கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் இன்று குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் என்பதனாலே இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வியாபார விருத்திக்கு வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த புது முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். வீடு வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்ற திட்டம் தீட்டியிருந்தால் அந்த திட்டங்கள் நிறைவேறும். அதே நேரத்தில் கடினமான வேலைகளை கூட மிக சுலபமாக செய்து முடிப்பீர்கள். அரசு வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு அது கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. 2லே புதன் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரும். அதாவது ராசிநாதன் 2ஆம் இடத்தில் சுக்கிரனோடு கூடியிருக்கின்றார். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திராஷ்டமம். மாலை 4:05 வரை சந்திராஷ்டமம். எனவே காலை நேரமும் மதியம் மாலை 4:05 வரை கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். அமைதியை கடைபிடித்தால் ஆனந்தம் கிடைக்கும். வாங்கல் கொடுக்கல்களில் நெருக்கடி இருக்கும். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கொடுக்க மாட்டார்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். விரயங்கள் அதிகரிக்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். மனக்கவலை மாற நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்று ஆனைமுக பெருமான் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று மாலை 4:05 மேல் உங்களுக்கு சந்திராஷ்டமம். எனவே எந்த புதுமுயற்சி செய்தாலும் நீங்கள் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. யாரேனும் ஒருவரை பார்க்க அல்லது தொழில் ரீதியாக முயற்சி எடுக்க அல்லது பிள்ளைகளுக்கான கல்யாணம் சம்பந்தமான முயற்சி என்று எந்த முயற்சிகள் எடுத்தாலும் காலை நேரத்திலோ அல்லது மதியத்திலோ எடுத்து விடுவது நல்லது. மாலை 4:05 மேல் சந்திராஷ்டமம் வருவதனாலே 4 மணிக்கு மேல் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். தேவையில்லாத வீண் பேச்சுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு சில பணிகள் பாதியிலேயே நிற்கலாம். வாங்கல் கொடுக்கல்களிலும் கவனம் தேவை. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்காமல் இருக்க விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. இன்று சங்கடகர சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுக பெருமானை வழிபடுவது உகந்தது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய், அஷ்டமத்தில் வியாழன். எனவே நீங்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கும். யோசித்து செயல்பட வேண்டும். குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் மிக அதிகரிக்கலாம். அதே நேரம் கைமாற்றாக கொடுத்த தொகை வாங்க முடியவில்லையே என்று கொஞ்சம் கவலைப்படுவீர்கள். தொழில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையும். உங்களை விட்டு விலகுவதாக சொல்லி அவர்கள் அச்சுறுத்துவார்கள். 3இல் ராகு இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க வழிபாடுகள் உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக இன்று சனிக்கிழமை சனி பகவானை வணங்குவது நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குருவின் பார்வை இருப்பதனாலே வீண் பலிகள் அகலும் நாள். விரைவில் நீங்கள் சில பணிகளை செய்து முடித்து கொடுத்து பாராட்டு பெறுவீர்கள். உத்தியோகத்திலே பதவி உயர்வு வருவதில் இருந்த தாமதம் அகலும். சிறப்பு சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். 2இல் சனியும் ராகுவும் இருக்கிறார்கள். சனி சொந்த வீட்டில் இருப்பதால் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். எதை எதிர்பார்த்து காத்திருந்தீர்களோ அந்த காரியம் சிறப்பாக நடைபெறும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கவனமோடு செயல்பட வேண்டிய நாள். ராசிநாதன் வக்ர இயக்கத்தில் இருப்பதாலே உடல் ஆரோக்கிய தொல்லை உண்டு. உற்சாகம் குறையலாம். எதிர்மறை சிந்தனைகள் கொஞ்சம் அதிகரிக்கும். நீங்கள் நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். மனக்கசப்புகள் மாறி பணப்புழக்கம் ஏற்பட வேண்டுமானால் இன்று கிழமை சனி என்பதனாலே சனி பகவானையும் அனுமனையும் வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. எனவே அதிகாலையிலேயே ஆனைமுக பெருமானுக்கு சிதறுகாய் உடைத்து வழிபட்டு வந்து அதன் பிறகு காரியங்களை தொடங்கினால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். அருகில் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்ள மாட்டார்கள். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், கைவலி, கால்வலி, மூட்டு வலி என்று வரலாம். விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். ஏனென்றால் விரயத்தினின் ஆதிக்கம் நடைபெறுகிறது. வீடு மாற்றங்களும் இடமாற்றங்களும் கூட ஒரு சிலருக்கு வரலாம். என்ன இருந்தாலும் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். தொழில் பங்குதாரர்களாலும் தொல்லைகள் உண்டு. கவனம் தேவை. இன்று மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நீங்கள் செல்கின்ற பயணத்தாலும் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். பயணங்களை கூட மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.